குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 6/6/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம். இது பார்த்துட்ருக்கிற அனைத்து அறிவான செல்லங்களையும், என் உயிர் கலந்த என் இயக்கிய குழந்தைகளும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று வளமான நலமான வாழ்க்கையை வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒன்று சொல்லித்தரேன். குளிப்பது எப்படி? எங்களுக்கு தெரியாதா குளிக்கிறது எப்படி அப்படின்ட்டு அப்படின்னு தோணும். ஆனால் நீங்கள் தப்பாக குளிச்சுட்டு இருப்பீங்க. அதான் உண்மை இல்லை? அதே போல் தான் பாத்ரூம் போனால் கால் கழுவ தெரியாது மக்களே. அதை சொல்லக்கூடாது. அந்த பழமொழியை ஒரு மாதிரி இருக்கும். எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்தா எனக்கே தெரிஞ்சுது. புரிஞ்சுதா? அப்போ குளிக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இப்போ தலையில் தண்ணி ஊற்றி ஆண் மக்கள் வந்து குளிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம். ஆனாலும் சோப்பை கையில் எடுத்தோடனே தொப்பையில் போடுவாங்க. புரிஞ்சுதா? அப்படி எடுத்தோடனே எல்லோரும் தொப்பையில் தான் சோப்பு போட வேண்டி வரும். தொப்பையில் சோப்பு போடுவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல உங்கள் கையை கழுவணும். அதில் எவ்வளோ இருக்கணும் உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு வாஷ். இது பண்ணி வாஷ் பண்ணிக்கிறீங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸில் தான் முதல்ல வந்து சோப் போடணும். நீங்கள் ஷாம்பு போட்டிங்கன்னா அதை கழுவிட்டு ஃபேஸில் முதல்ல போடணும். புரிஞ்சுதா? ஃபேஸில் முதல்ல சோப் போடுறீங்களா, கழுவிடுறீங்களா, சரி. அதுக்கப்புறம் தான் உங்கள் தொப்பை, கை அதெல்லாம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் எங்கன்னா நீங்கள் பாத்ரூம் போகிற இடத்தான் கழுவணும். காலெல்லாம் நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க, கால் வரைக்கும் வருவீங்க. அந்த பாதத்தை கழுவ உங்களுக்கு பொறுமையே இருக்காது. நிறையா நீங்கள் நல்ல மனசை அப்படி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு நினச்சி பாருங்கள். நீங்கள் குளிக்கிறத தெரியும் நம்ம காலை எவ்வளோ தானே நல்லா தேய்க்கிறோம்ங்கிறது. முன்காலும் சரி, பின்னால் இருக்க காலும் சரி, சோலும் சரி. நம்ம எத்தனை தடவை அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. யார் காலை பார்த்தாலும் டட்டியாக அதில் கோடு கொடாமல் விழுந்து ஒரே அதில் என்ன இருக்கும், வெடிச்சு போய் கிடக்கும். அந்த கால் தான் நம்ம உடலில் பெரிய விஷயம் தெரியுமா? தெரியாது உங்களுக்கெல்லாம். கால் தான் பெரிய விஷயங்கள் யாருக்கும் தெரியலை. 2 கைகளும் இல்லையா, இந்த 2 கையும் 2 கால்லையும் நம்ம மூளையில் என்னென்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் அந்த 2க்கும் பதிவாகுது. 2 கால்கள் பாதங்களில், அந்த பாதத்துலேயும் இந்த கைகள்லையும் என்னென்ன நீங்கள் பேசுகிறீங்க, என்னென்ன உங்களுடைய நடத்தைகள், வாட் ஆர் ஆல் யுவர் திங், இல்லை உங்களுக்கு என்னென்ன வியாதிகள்லாம் வருது, எல்லாமும் இந்த கைகளுக்குள்ளும் கால் பாதங்களையும் அடங்கும். ஓகே, சரி. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் தலையிலேருந்து தண்ணி ஊற்றி குளித்தாலும் சரி, உடம்புக்கே குளித்தாலும் சரி, ஃபஸ்ட்டு முகத்துக்கு போடுறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, பாடிக்கு போடுறீங்க, கைக்கெல்லாம் போடுறீங்க. போட்டுட்டிங்களா? அப்புறம் எங்கே போடணும், பாத்ரூம் போகிற இடத்துக்கு போட்டுட்டு கையை கழுவிடணும். கழுவிட்டு அப்புறம் காலை தொடையிலேருந்து மேலேருந்து போட்டுட்டு கடைசியாக தான் பாதத்துக்கு போடுறீங்க. புரிஞ்சுதா? அந்த மேல் கால் இருக்கு இல்லையா, பாதம், அதாவது இது கால் மேல் பகுதி, பாதம் கீழே இல்லையா. அப்போ இந்த மேல் பகுதியை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்லா வந்து ஒரு ப்ரஷ் போட்டு நீட்டாக கழுவணும். புரிஞ்சுதா? அதுக்குன்னு விற்கிறாங்க, கால் கழுவுறதுக்குன்னே விற்கிறாங்க. அதை போய் பார்த்து வாங்கிக்கோங்க. அதை வாங்கி நீங்கள் தேய்க்கணும். யாராக அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, ஃபுல் பாதத்தையும் நல்லா அதை வச்சு டெய்லி குளிக்கிறப்ப அதை தேய்ச்சே ஆகணும். புரிஞ்சுதா? என்ன இது சாதாரண விஷயம் தானே. எங்கே நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு நீங்கள் பார்க்கணும். ஓகே, என்னன்னா இதை யாரும் செய்கிறதில்ல, அதனால இதை நான் சொல்கிறேன். புரிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் இதை குளிச்சிட்டிங்கன்னா துடைக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, அப்படி துண்டை முதல்ல பின்னால் போட்டு பின்னால் தொடச்சிட்டு, முதுகை தொடச்சிட்டு தான் நீங்கள் முன்னால் அப்படியே துண்டை வச்சு முன்னால் துடைக்கலாம். ஆனால் பின்னால் தான் துண்டை போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. புரிஞ்சிச்சா? பிகாஸ் நம்மளுடைய எல்லா இதெல்லாம் எங்கே இருக்குன்னா பின்னால் ஆளால தான் இருக்கும். அதனால தான் பின்னால் முதல்ல துடைக்கணும். அப்போ நீங்கள் பின்னால் கால் வரைக்கும் தொடச்சிட்டு அப்போ மூஞ்சி வரக்கூடாது. புரிஞ்சுதா? முதல்ல இப்படி டவலை போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மிச்சம் இருக்க டவலில் முதல்ல அது டவல் பட்டுறதா பின்னால், அப்புறம் முன்னால் துடைப்பீங்க பண்ணுறீங்க. ஓகே, அடுத்தது தலை எனக்கு குளிக்க முடியாத மாதிரி ஒரு டைம் இருக்குது,
என்ன பண்ணுறது, இப்போ ரொம்ப குளிர் காலத்தில் அப்படியே பனி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இங்கே என்ன தப்பா குளிக்கிறது அப்படி தோணுச்சுன்னா ஒன்றும் பரவாயில்ல, கொஞ்சம் வெந்நி தண்ணி கூட அங்கே இருக்கும், எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி அப்படி தெளிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். புரிஞ்சுதா? ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி மேலேருந்து கீழே வரை தெளித்து விட்டிங்கனாலே அதுவே ஒரு குளியலுக்கு சமானம். ஆனால் ஒரு மந்திரம் சொல்லணும். புரிஞ்சிச்சா? அடுத்தது, வெயில் நல்லா அடிக்கிறப்ப மழையும் பெய்யும், பார்த்துருக்கீங்களா? வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுது. அப்புறமா காக்காய்க்கும் குருவிக்கும் கல்யாணம்லாம் அப்போ சொல்லிக்குவாங்க, அந்த காலத்து சின்ன பிள்ளைங்க சொல்லுவோம். அதே மாதிரி வெயில் அடிக்கும்போது பெய்யும் மழையில் குளிச்சிங்கன்னா அது திவ்யா ஸ்நானம்னு பேர். அது ரொம்ப நல்லதான். புரிஞ்சுதா? அப்புறம் உடம்பெல்லாம் உடம்பு முடியாதவங்களுக்கு தொடச்சி விடுவீங்கல்ல, அதுக்கு பேர் காபில ஸ்நானம்னு பேர். அந்த ஸ்நானம்லாம் உடம்பு ஃபுல்லாக துணியை போட்டு அப்படி தொடச்சி விட்டுறது முடியாதப்ப. அது இன்னொரு முக்கியமான விஷயம், பசு நடந்து போகும். மொத்தத்தில் அது வந்து கிராமங்களில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பசு நடந்து போகிறப்ப அது குழம்புலேருந்து அப்படியே சூசுன்னு மண் அப்படியே போகும். அந்த மண், அது குழம்புப்பட்ட மண்ணை எடுத்து என்ன நம்ம வந்து தேய்ச்சிட்டு குளித்தோம்னா அவ்வளோ நம்ம ஆறாக நல்லாயிருக்குமா. இது மாதிரி ஒவ்வொரு நாளுக்கு நல்லா ஒன்று ஒன்று போட்டு குளிப்பலாம். ஒரு நாளைக்கு 10 ml யுடிகோலன் போட்டு தண்ணி அதில் கலந்து அதை ஊற்றிக்கணும். தலையில் ஊற்ற வேண்டாம், கழுத்துலேருந்து மட்டும்தான் அதை யுடிகோலனை போட்டுக்கணும், ஊற்றி குளிக்கணும். அது ஒன்று. தாமரை இலைகளை போட்டு அப்படியும் குளிக்கலாம், அது ஒன்று. ரெண்டாவது, நம்மளுடைய மல்லிகைப்பூ இருக்குல்ல, அதை கூட போட்டு குளிக்கலாம், அது 3. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம், 2 ஏலக்காயை போட்டு நல்லா அந்த தண்ணியில் மக்கில் கரைச்சிட்டு ஊற்றிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம், அது ஒரு 4 ஆச்சா. அதுக்கப்புறம் ரோஜாப்பூ இருக்கு இல்லையா, அதை நல்லா அப்படியே தூவி விட்டுட்டு அழகாக குளிங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு நாள் கல் உப்பு, ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறது, ஹிமாலய ராக் சால்ட். ஹிமாலய ராக் சால்ட்டுக்குன்னு தனி, புரிஞ்சுதா? அது வேறு, கல் உப்புங்கிறது வேறு இது. ஸோ அப்போ 7 நாள் ஆயிடுச்சு, கட்டப்பச்சா. அந்த 7 நாளைக்கு போட்டு குடிக்கலாம். ஆனால் கல்லுப்பு மட்டும் ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் எப்போமா இருந்தனா வாரத்தில் ஒரு நாள் நல்லா ஒரு மக்கில் அது கரைய முடியாதபடி நிற்கும், சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற தண்ணியை அப்படி தெளித்து விட்டுட்டு அப்புறமா குளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஆறாக்கு. அதில் எல்லா நாளும் செய்யக்கூடாது, எல்லா நாள். அதனால் இத்தனை சொல்கிறேன். மனசு சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ரோஜாப்பூ, புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் ரொம்ப கையெல்லாம் ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி அழுக்கு இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா அவங்களுக்கு எலுமிச்சம்பழம் அதை வச்சு அழகாக தேய்ச்சிட்டு அப்படி போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து நேச்சுரலாக நாங்கள் பண்ணுறத உங்களுக்கு சொல்லித்தரோம், புரிஞ்ச கண்ணுங்களே. இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம், அதான் உங்களுக்கு சொல்கிறோம், புரிஞ்சுதா? பண்ணி பாருங்களேன், அப்புறம் பார்ப்போமே. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் செல்லுங்களே, என் வைரங்களே, நீங்களாம் நல்லா இருக்கணும். பாய்.